மான்குட்டி ஒன்று வரும் வழியில் ஒரு விலங்கின் எலும்புக்கூட்டை பார்த்தது. ஏதோ ஒரு விலங்கோட எலும்புக்கூடு கீழே கிடக்கே. என்ன விலங்குனே தெரியலையே. யோசித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றது மான்குட்டி. மான்குட்டி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் எதிரே ஒரு நரியை பார்த்தது. இந்த நரிக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோமே, எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. மான்குட்டியே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிற. என்னோட பசி தெரிஞ்சுதான் என் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன். திடீரென்று மான்குட்டிக்கு ஒரு யோசனை வந்தது. நரி, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. நான் வர்ற வழியில செத்த காட்டெருமைய பார்த்தேன். உன்னோட பசிக்கு அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மான்குட்டியே, என்னை ஏமாத்த பாக்குறியா? நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? நான் வர்ற வழியில பார்த்ததை தான் உன்கிட்ட சொன்னேன். செத்த காட்டெருமை இப்ப எங்க கிடக்கு? அதோ அந்த மரத்துக்கடியில. சரி, பொழைச்சு போ. நீ சொன்ன மாதிரி அங்க செத்த காட்டெருமை இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன். நரியே, நான் உண்மையை தான் சொல்றேன். வேற யாரும் சாப்பிடறதுக்குள்ள சீக்கிரம் நீ போய் சாப்பிடு. நரியும் வேகமாக மான் சொன்ன திசையை நோக்கி சென்றது. இப்ப நான் போய் சிங்கத்துக்கிட்ட நரிய மாட்டி விட போறேன். கொஞ்ச நாளைக்கு அந்த நரி இந்த காட்டு பக்கமே வராத மாதிரி செய்யணும். மான்குட்டி ஒரு திட்டத்தோடு சிங்கத்தை பார்க்க சென்றது. மான்குட்டியே, என்ன தைரியம் இருந்தா என்னோட குகைக்கே வந்திருப்ப. நீ இந்த இடத்த விட்டு எப்படி உயிரோட போறன்னு நானும் பாக்குறேன். ராஜா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். மான்குட்டியே, நீ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய மரத்துக்கடியில செத்த காட்டெருமைய பார்த்தேன். அந்த பக்கமா வந்த நரிக்கிட்ட செத்த காட்டெருமைய பத்திரமா பாத்துக்கங்க, நான் போய் சிங்கராஜாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். மான்குட்டியே, உன்னை நான் எப்படி நம்புறது? சிங்கராஜாவே, நீங்க அந்த மரத்துக்கிட்ட போனீங்கன்னா அந்த நரி செத்த காட்டெருமைக்கு பக்கத்துல பாதுகாப்பா நின்னுகிட்டு இருக்கும். மான்குட்டியே, நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா உன்னை என்னைக்கு உயிரோட விட மாட்டேன். சிங்கராஜா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சிங்கமும் மான்குட்டி சொன்னது உண்மை என்று நம்பி மான்குட்டி சொன்ன திசையை நோக்கி சென்றது. சிங்கம் செத்த விலங்கின் எலும்பு கூடி இருக்கும் இடத்திற்கு வந்தது. நரியாரே, எங்க இங்க இருந்த செத்த காட்டெருமை? சிங்கராஜா, நானும் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நரியே, என்னையவே ஏமாத்துறியா? எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு கூட மட்டும் வச்சிருக்கிற. சிங்கராஜா, என்ன நம்புங்க, நான் வரும்போதே இங்க வெறும் எலும்பு கூட தான் இருந்துச்சு. இந்த காட்டுக்கே ராஜாவான என்னையவே ஏமாத்த பாக்குறியா? சிங்கராஜா, என்ன ஒரு மான்குட்டி நல்லா ஏமாத்திருச்சு. உன்னை மான்குட்டி ஏமாத்தல, நீ தான் என்ன ஏமாத்திட்ட. என் கூடவே இருந்து எனக்கே துரோகம் பண்றியா? சிங்கராஜா, என்ன நம்புங்க, நான் சொல்றதுதான் உண்மை. உன்னை என்ன பண்றேன் பார். கொஞ்ச நாளைக்கு நீ இந்த காட்டு பக்கமே வரக்கூடாது. சிங்கம் மிகுந்த கோபத்துடன் நரியை விரட்ட ஆரம்பித்தது. நரியே, உன்னை நம்புனதுக்கு எனக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட. சிங்கராஜா, என்ன நம்புங்க, நம்ம 2 பேரையுமே அந்த மான்குட்டி முட்டாளாக்கிருச்சு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா நான் நம்பிடுவேனா? இந்த காட்டை விட்டே உன்னை விரட்டுறேனா இல்லையான்னு பாரு. சிங்கத்திற்கு பயந்த நரி அந்த காட்டை விட்டே ஓடி ஒளிந்தது. ஜூஜு, எப்ப வந்த? ஜூ, நான் இப்பதான் வந்தேன். என்ன கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆமா ஜூ, உனக்காக வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். ஜூஜு, உனக்கு எப்படி வாழைப்பழம் கிடைச்சது? நான் வர்ற வழியில வாழை மரத்துல இந்த வாழைப்பழம் தொங்கிட்டு இருந்தது. உன்னோட ஞாபகம் வந்துச்சு. நீ இந்த பக்கமா வந்தா கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். ஜூஜு, ரொம்ப ருசியா இருந்துச்சு. என்ன ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குதே, வலி தாங்க முடியல. ஜூ, ரொம்ப அரிக்குது. ஜூஜு, உன் உடம்பெல்லாம் எறும்பா இருக்கு. நீ எறும்பு பொத்துக்கிட்ட உட்காந்து கேரட் சாப்பிட்டு இருந்திருக்க. அந்த எறும்பு தான் உன் மேல ஏறி இருக்கு. ஜூ, இப்ப என்ன செய்யறது? எப்படி இந்த எறும்பிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியலையே. ஜூஜு, கவலைப்படாத, பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு, அங்க போகலாம் வா. ஜூஜு, இப்ப எப்படி இருக்கு? எறும்பெல்லாம் போயிருச்சா? எல்லா எறும்பும் தண்ணிக்குள்ள போயிருச்சு. இப்ப உடம்புல ஏதும் அரிப்பில்லையே? அரிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை ஜூ. இப்ப உடம்பு சுகமா இருக்கு. ஜூஜு, உன்னை நானே கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுறேன். ஐ ஜாலி, யானை மேல சவாரி, யானை மேல யாரு,
ஜூஜு குட்டி பாப்பா.